யூஜிடிஆர்பி மேக்ஸ்ல யூனிட் 6ல மெட்ரிக் ஸ்பேஸ் அப்படின்ற டாபிக்ல இருந்து ஒரு கொஸ்டின் பார்க்குறோம். இஃப் டி ஆர் கிராஸ் ஆர் பி a function defined by d of x comma y is equal to modulus of x minus y for every x comma y belongs to R, then d is standard metrica, usual metrica, இல்ல both a and b இல்ல none of the above. ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, டிங்கிற ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ் கொடுத்தாச்சு, அது ஆர்லேருந்து ஆர்கே போகிற ஒரு ஃபங்க்ஷன். அப்போ அதை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு மெட்ரிக் ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டாலே நம்ம மெட்ரிக் ஸ்பேஸ் கண்டிஷனை செக் பண்ணணும். வாட் இஸ் த மெட்ரிக் ஸ்பேஸ் கண்டிஷன்? ஸோ இங்கே பாருங்க 4 கண்டிஷன்ஸ் இருக்கு. டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ங்கிறது கிரேட்டர் தென் 0 நம்ம சொல்லிடணும். அடுத்து டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இஸ் ஈக்குவல் டு 0 வேர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு சொல்லணும். டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய்யை டி ஆஃப் ஒய் கமா எக்ஸ்ன்னு சொல்லணும். ஸோ இந்த ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஸோ 4 கண்டிஷனையும் இந்த கொஷின் ப்ரூஃப் பண்ணணும். கண்டிப்பாக நமக்கு என்ன தெரியும், ஒரு மாடுக்குள்ளே இருக்குங்கிறதுனால எக்ஸ் மைனஸ் ஒய்யோ இல்லை ஒய் மைனஸ் எக்ஸோ, ஃபார் எக்ஸாம்பிள் எனி நம்பர் எடுத்துக்கோங்களேன், 1 மைனஸ் 1/2 இதை நீங்கள் சப்ராக்ட் பண்ணுறீங்க, கட்டாயம் அது பாசிட்டிவ் தான். இல்லை 1/2 மைனஸ் 1னாலும் அதுவும் பாசிட்டிவ் தானே, ஏன்னா மாடுலர்ஸ்குள்ளே இருக்குது, அதனால பாசிட்டிவ் மட்டும்தான் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. செகண்ட் கண்டிஷன் பாருங்க, டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் 0ன்னு ஈக்குவல் பண்ணி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு நீங்கள் சொல்லணும். மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0னா கட்டாயம் என்ன வந்திருக்கும், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய். நெக்ஸ்ட் டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய்யை டி ஆஃப் ஒய் கமா எக்ஸ்ன்னு நம்ம சொல்லணும். இப்போ நீங்கள் இதை திருப்பி போட்டாலும் மைனஸ் மாறிட்டாலும் மாடலில் சேஞ்ச் ஆகாது இல்லையா. ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் எக்ஸ், தட் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய். ஸோ தேர்ட் கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபைடு. ஃபோர்த் கண்டிஷன் பார்த்துக்கோங்க, டி ஆஃப் எக்ஸ் கமா இசட் which is less than or equal to d of x comma y plus d of y comma z. ஸோ இந்த கண்டிஷனை இந்த x minus z நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம், x minus y plus y minus z ஸ்ப்ளிட் பண்ணலாம்ல, ஏன்னா மைனஸ் y plus y கேன்சல் ஆகிடும். ஸோ நான் அப்படியே மாற்றி எழுதலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வேல்யூவை விட இது லெஸ்ஸராக தான் இருக்கும். ஸோ நான் ஸ்ப்ளிட் பண்ணுறேன் மாடுலஸை. கண்டிப்பாக இதே வந்து which is less than or equal to this condition d of x comma y plus d of y comma z. ஸோ கட்டாயம் என்ன ஆயிடுச்சு, ஃபோர்த் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஸோ டி இஸ் அ மெட்ரிக் ஸ்பேஸ்ன்னு ப்ரூவ் ஆயிடுச்சா. இந்த மெட்ரிக் ஸ்பேஸ் இப்படி கம்ப்ளீட்டாக 4ஐயும் சாட்டிஸ்ஃபை பண்ணி இந்த ரியல் நம்பரில் ஆர் கிராஸ் ஆர்ன்ற இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ் வச்சுருந்தா அதை நம்ம ஸ்டாண்டர்ட் மெட்ரிக் ஸ்பேஸ் இல்லைன்னா யூஷுவல் மெட்ரிக் ஆன் ஆர்ன்னு சொல்லுவோம். அதனால தான் இங்கே ஆப்ஷன் சி எடுத்திருக்கேன். both A and B are the correct answer. ஸோ அப்போ கான்ஷியஸாக போடுங்க, இங்கே ஸ்டாண்டர்ட் மெட்ரிக்னு இருக்கு, அதை மட்டும் கிளிக் பண்ணிடாதீங்க, ரெண்டுமே வரும்.